நம்ம வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் நம்ம கொஞ்சம் நடிக்க கத்துக்கணுங்க. அதுவும் இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து அது ரொம்பவே முக்கியமானது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வீட்லயோ இல்ல நம்ம ஃபேமிலிலயோ இல்ல சோஷியல் சர்க்கிள்லயோ வந்து நம்மளோட கேரக்டர் எப்படிதான்றதை டிஃபைன் பண்ணிடுவாங்க. லைக் இந்த பர்சன் வந்து ரொம்ப ஜாலியான பர்சன், எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப ஜாலியா எடுத்துப்பாரு. இல்ல இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சன், எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப ஓப்பனா பேசிடுவாரு. இது மாதிரிலாம் சொல்லும் போது உங்களால எல்லா இடத்துலையுமே இப்படி இருக்க முடியாது. நம்மளுமே கூட இதுதான் நம்ம கேரக்டரோன்னு நினைச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆஃபீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க பாஸ் கிட்ட உங்க எல்லா நேரத்துலையுமே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேச முடியாது. அவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து காமா தான் பேச முடியும், என்னதான் அவர் மேல தப்பே இருந்தா கூட. அதே மாதிரி வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அன்பா கொஞ்சம் லவ்வா தான் நம்ம பேச முடியும். அதே மாதிரி நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபன்னா ஃபிளெக்சிபிளா எப்படி வேணா நீங்க பேசிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து தமிழ்ல கூட ஒரு கோட் இருக்கும். இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை, நம்ம இங்க நடிக்க வந்த கலைஞர்கள் எல்லாம் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிக்கா நான் வேற தப்பா சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது மற்றவங்களும் உங்க கேரக்டரை டிஃபைன் பண்ண விடாதீங்க, ஜட்ஜ் பண்ண விடாதீங்க. ஏன்னா அப்படி பண்றாங்க அப்படின்னா உங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதனால வந்து அவங்களுக்கு தேவையானதை உங்ககிட்ட இருந்து கெட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்க கேரக்டரை வந்து நீங்க தான் டிஃபைன் பண்ணணும். இதுக்கு தான் வந்து ராபர்ட் கிரீனி அவர் வந்து 48 Laws of Bookன்ற புக் எழுதினாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரீக்ரியேட் யுவர் செல்ஃப்ன்றாரு. அதாவது நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதோ இல்லை ஸ்டூடெண்டா எம்ப்ளாயா இல்லை பேரண்டா இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அண்ட் நாலேஜ்ன்றது நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இப்படி தான் இருக்க போகிறேன் ஃபிக்ஸ்டாக நீங்கள் எங்கேயுமே இருக்காதீங்க. சில இடத்துல விட்டு கொடுத்து போகலாம், சில இடத்துல இறங்கி போகலாம், ஏறி போகலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரோலை வந்து நீங்கள் மாற்றிக்கிறதுல தப்பே இல்லை. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு விட்டு கொடுக்க வராது, ஒரு இடத்துல சண்டை போட்டால் நான் திரும்பி போய் பேச மாட்டேன், இப்படி தான் என்னோட கேரக்டர், நீங்கள் இப்படியே இருந்தீங்க அப்படின்னா லைஃப்பில் நிறைய இழக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ உங்க கூட இருக்கவங்க வந்து நீங்கள் சூப்பர் நல்லா இருக்கீங்க, நல்லா ஜாலியாக இது என்ன வேணால் உங்களை சொல்லி ஏற்றி விடலாம். பட் அவங்க எல்லாம் எப்போ கூட இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பணமும் பவரும் இருந்தால் தான் கூட இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா என்கிட்டயே இந்த மைனஸ் ப்ளஸ்லாம் இருக்குது. நானுமே என்னோட கேரக்டர் வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதை வந்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.